தாவேகா சார்பாக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்ச ஒருத்தர் நம்ம ஈசிஆர் சரவணன் அண்ணன் அப்படின்றத பிறந்தநாள் அன்னைக்கு நைட்டு நான் போஸ்டர் ஒட்டி இருந்தேன் காலில் செருப்பு இல்லாம. ஏன்னா இவ்வளவு காதல் அவர் மேல ₹1 ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், நியூ இயர், தீபாவளி வாழ்த்து, அது மாதிரிலாம் ₹1 ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து அதை ஒட்டு ஒரு 50 பேப்பர் எடுத்து வீடாக ஒட்டுவோம். எங்கள் பேர் மட்டும் தான். இந்த 31 வருஷத்துல நிறைய அனுபவிச்சுட்டேன். பேச ஏதாவது ஒரு தப்பு உருவாக்கவே என்கிட்ட சொல்லுவாங்க. இதான் செஞ்சன்ற மாதிரி அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கேன் இந்த 31 வருஷத்துல. அதெல்லாம் மீறி நீங்க சட்டமன்றத்தில் போய் நான் உட்காரும் போது ஈசிஆர் சரவணன் நான் அப்படின்னு சொல்லும்போது அது இது அஜித் சாரோட அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. அவர் வந்து ஃபாரின்ல இருந்தார், ஒர்க்கு லேட் ஆச்சு. உடனடியாக அந்த தகவல் வந்தோன்னே அந்த தொகுதியோட எம்எல்ஏன்றதால நான் உடனே ஃபர்ஸ்ட் ஆளாக நான் போயிட்டேன். ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு ரசிகர் மன்றமா ஆப்போசிட்டா இருந்து பயணிச்சு இன்னைக்கு வந்து ஒரு விஷயமா ஒரு விதத்துல நான் அந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு ரொம்ப ஆத்ம. இந்த மனுஷனுக்கு எங்க இருந்தா காசு வருது, இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உங்க மேல பொறாமையே இருக்கு. அதுக்கு என்னன்னு தொகுதியில நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தாரு, தலைவர் அவர்கள் கொடுத்தாரு, பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்தாங்க. ₹1 தரல, எல்லாருமே அவங்க சொந்த பணத்துல நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம அண்ணனுங்களாம் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரே எண்ணத்துல அவங்க முழு நிறைய இடத்துல நான் கண்ணு கலங்கியிருக்கேன். ஆனால் அவங்ககிட்ட காமிச்சிக்க முடியாது சில இடத்துல. ஆனால் பப்ளிக்காக நம்ம வணக்கம் வச்சுட்டு ஓட்டு கேட்கும் போது நான் இடத்துல உணர்ந்திருக்கேன் சில இடத்துலலாம். அந்த விஷயத்தில் வந்து அதான் சொல்கிறேன், ₹1 பணம் தரல, இருந்தாலும் எனக்கோசம் முழு செலவும் ஏற்று இன்றைக்கி நான் ஜெயிக்க வச்சு உட்கார வச்சிருக்காங்க. தளபதி அவர்களுக்காக எங்கேயாவது மனம் உடைஞ்சது உண்டா? தலைவா படம் எடுத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும் நல்ல அலங்காரம்லாம் பண்ணியிருந்தோம். படம் ரிலீஸே ஆகல. டைம் டு லீடர் என்ற ஒரே வார்த்தைக்கோசம் எங்களை வந்து அன்றைக்கி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இன்றைக்கி அதே டைம் டு லீடர்னா என்ன வேணால் நாங்கள் போகிறதுக்கான அங்கீகாரம் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த ஜோசப் விஜய் நான் தலைவர் அவர் சொல்லும் போதே கண்ணு கலையிட்டேன். அதான் எனக்கு, ஏன்னா இதுக்கு தானே நம்ம கஷ்டப்பட்டோம். என் தலைவர் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அந்த இதில் நான் வந்து முழுமையாக இருந்தேன். நாங்கள் 108 இடம் ஜெயிச்சு எங்களால் முதலமைச்சர் ஆக முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டோம். நான் நடக்குமே ஏது நடக்குமே அந்த ஒரு வார்த்தையே எங்களுக்கு வந்து India's most trusted cash for gold partner Prime Gold Hub வழங்கும் தளபதி கச்சேரி. நம்ம 234 தொகுதிகளிலும் தாவேகா சார்பாக அனைத்து வேட்பாளர்களுமே அறிவிச்ச பொழுது அதிகமாக கொண்டாடப்பட்ட ஒருவர், அதுவும் இல்லாமல் அதிகமாக எதிர்பார்ப்பு உள்ள ஒரு தொகுதியாகவும் இருந்துச்சு. ஏன்னா சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொகுதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தளபதி அவர்களும் ஆனந்த் அவர்களும் இவங்க 2 பேருமே இணைஞ்சு நீங்கள் ஜெயிச்சிரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு அவங்களோட அந்த வார்த்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து அனுப்பியிருந்தாங்க. அந்த வார்த்தையை காப்பாற்றி தமிழ்நாட்டில் தாவேகா சார்பாக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்ச ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈசிஆர் சரவணன் அண்ணன் அப்படின்றத மறுபடியும் பெரிய மகிழ்ச்சியோட தெரிவிச்சுட்டு அண்ணனை வெல்கம் பண்ணிடலாம். அண்ணே வணக்கம். இப்போ வந்து மகளிர் எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வெற்றி அடையவும் செஞ்சிருந்தாங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? இன்னைக்கு எங்க தளபதி கச்சேரிக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வருகின்ற ஜூன் 22 எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்காத முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. போரெல்லாம் ஆர்த்தி எடுத்துட்டு ஒரு ஆர்த்திலாம் எடுக்க மாட்டாங்க, 10 பேர் நின்று ஆர்த்தி எடுப்பாங்க, 10 பேர் பூவை தூவாங்க. அந்த மாதிரியான டீம் தான் இவங்க எல்லாருமே. திடீர்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து பார்த்து. எனக்கு இது மாதிரிலாம் நான் உட்காந்து பேசுனது கிடையாது. அதனால அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால எங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியை மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. இவங்க எல்லாருமே வந்து தளபதி அவர்கள் பேர சொன்னா எப்படி எல்லாருமே வருவாங்களோ அந்த அதுக்கு அடுத்த இடத்துல வந்து நீங்க இருக்கீங்க. ஏன்னா நீங்க வரீங்கன்னு சொன்னதுமே அவ்வளோ ஆர்வமோட வந்திருக்காங்க. நிறைய கேள்விகளும் வச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னைக்கு. ஏன்னா நீங்க உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு அண்ணன்ட்ட நாங்க நிறைய கேள்விகள் கேட்கணும்னு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தளபதி கச்சேரி, ஏன்னா அண்ணன் அவர்கள் இப்போ சிஎம்மா இருக்காங்க. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாள் எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு தெரியும் 22ஆம் தேதி நீங்க வருஷம் ஜூன் 22 எப்படி கொண்டாடுவீங்கன்னு. இந்த வருஷம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுதுன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள் போட்டுட்டு ரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம்ன்றது இருக்குது. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது. அதனால அன்றைக்கி வந்து நாங்கள் போய் ஆகணும். அதனால வந்து அது தலைமைக்கு ஃபுல்லாக அறிவிச்சிட்டாச்சு. என்னென்னா நீங்கள் இப்போ எப்பயுமே பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாமே நிகழ்ச்சி பண்ணுங்கள். கோயிலில் பூஜை போடுறதா இருக்கட்டும், ரத்த தான முகாமாக இருக்கட்டும், அன்னதானம், நலத்திட்டம், அனைத்து விஷயம் அவங்க நல்லபடியாக பண்ணட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ 22ஆம் தேதியும் அலுவலக வேலையும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான்.
போன வருஷ பிறந்த நாளுக்கும் இந்த வருஷம் எப்படி பாக்குறீங்க? என்ன நம்ம விஷயம் மாற்றங்கள் இருக்க போகுது? முதல்வர் அவர்களோட பிறந்தநாள் வேற எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரசிகர் மன்ற காலத்துலேருந்தே தலைவரோட பிறந்தநாள் வந்து மிக சிறப்பா கொண்டாடிட்டு வருவோம். அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பொறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுவோம். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், உடல் உறுப்பு தானங்கள் இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே வருவோம். தமிழக வெற்றி கழகமா ஆரம்பிக்கும்போது, நாங்க தொடர்ந்து எங்களால முடிஞ்ச வரை அதிகப்படியாக நலத்திட்ட உதவிகள் ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு ஃபங்ஷன் பண்ணோம்னா 5,00,000 6,00,000 செலவாகும். அந்த அளவுக்கு நாங்க உருவாக்கினோம் எங்களையே. ஒரு ரூ. 1 ஜெராக்ஸ் பேப்பர்ல ஆரம்பிச்ச பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து 5,00,000 10,00,000 செலவு பண்ற அளவுக்கு எங்களை நாங்க தயார் பண்ணிக்கணும். எல்லாருமே எங்களோட பணம் மட்டும்தான். தலைவர் அவர்களோ, பொதுச் செயலாளரோ நானும் ரூ. 1 பணம் தரல. அவங்களோட சொந்த உழைப்பை வீட்டு வேலை செய்து, பெயிண்ட் அடிக்கிறவங்க, ம், ம். ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களோட சொந்த பணத்தை தலைவருக்கு வந்து ஒரு ரூ. 1,000 சம்பாதிக்கிறோம். அதுல ஒரு ரூ. 100 தலைவருக்கோசம் செலவு பண்ணி பிறந்தநாள் விழா மிக சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுக்கான எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட நிறைய இருக்கு. அது வருஷம் அதை சிறப்பா கொண்டாடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இன்னைக்கு மக்களால கொண்டாடப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரீவைண்ட் பேர்லானே. நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு நாள் பிறந்தநாள் அன்னைக்கு நைட்டு நான் போஸ்டர் ஒட்டியிருந்தேன் காலில் செருப்பு இல்லாம. அப்போ தளபதி அவர்கள் வந்தாங்கன்னு. அந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு காதல் அவர் மேல? ஏன்னா அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. காவலன் படம் ரிலீஸ் ஆகுது தலைவருக்கு. ஓகே. அந்த டைம்ல திமுக அரசோட கலைஞர் கதைவாசனத்துல கலைஞர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் அவரோட ஹீரோவா நடிக்கிறாரு. அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகுது. விடிஞ்சா பொங்கல் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகி போச்சு, படம் ரிலீஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இருந்தாலும் நான் எப்பவுமே நாங்கள் எந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெள்ளி விழாக்கான வாழ்த்துக்கள். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 100 நாள் 175 நாள் படம் ஓடும். அந்த இதில் வெள்ளி விழா காணோம்னா 175 நாள், வெற்றி விழா காணோம் 100 நாள் அப்படி கணக்கு பண்ணி நாங்கள் போஸ்டர் ஓட்டுவோம். அது மாதிரி ஓட்ட சொல்ல தகவல் வருது, இந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகல, இந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகல, ஒரு தகவல் இருந்தாலும் எப்பயுமே தலைவருக்கு படம் ஏதாவது விமர்சனம் வரன்றதுனால சரி நம்ம போஸ்டர் ஓட்டிகிட்டே இருப்போம்னு ஓட்டிட்டு இருக்கோம். தலைவர் மினி கூப்பர் காரில் வராரு. கரெக்டாக நம்ம நீலாங்கரை கபாலீஸ்வரன் வராரு. என்னை பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டாரு. என்னோட ஆட்டோ வந்து நல்லா தெரியும் அவருக்கு. அவர் ஆட்டோவில் வந்து நான் கண்ணுலாம் ஒட்டியிருப்பேன், அவரோட கண்ணு ஒட்டியிருப்பேன். நிப்பாட்டி என்னத்துக்கு என்ன பண்ணுறேன்னு நைட்டு 2:15 மணி இருக்கும். நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்புல, ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நாளைக்கு உங்கள் படம் ரிலீஸ்னா அதெல்லாம் போஸ்டர்லாம் ஓட்டுறேன் அப்படின்னு அப்படியே பேசினா சொல்லி ஏன் மணி என்ன ஆகுது இந்த டைம்ல வீட்டுக்கு போய் தூங்காம என்ன பண்ணிட்டு காலைல போய் ஓட்டிங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், ஆனால் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது நம்ம என்ஜாய் பண்ணோம்னா நாளைக்கு காலைல தேட்டரில் செலிப்ரேஷனாக இருக்குது. ஒரு சில தேட்டரில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா படம் ரிலீஸ் ஆகாது சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி அவர் கண்ணு கலங்குற மாதிரி அப்படியே பேச மாறுது அவருக்கு. அவர் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவனா அந்த விஷயத்தை கேட்டுட்டேன் அவர்கிட்ட. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிலீஸ் ஆகிடும், நீ வீட்டுக்கு போங்க அப்படின்னு அறிவுரை சொல்லி நான் உடனே கிளம்பிட்டாங்க. அது அண்ணன் சொல்கிறாரு கிளம்பிட்டேன். கிளம்பாம திருப்பி நான் வேறு தேட்டர் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கேன். எப்படியும் படம் ரிலீஸ் ஆன நம்பிக்கையில நான் போஸ்ட் போட்டேன். தேட்டர் போய் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காலைல படம் பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை, ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகலை. அந்த படம் எல்லா தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, நம்மளுக்கு ஸ்க்ரீன் தேட்டரில் ப்ராப்ளமாக இருக்குது. உடனடியாக நாங்கள் வந்து நம்ம குரோம்பேட்டை வெற்றி தேட்டரில் போயிட்டு நாங்கள் ரசிகர்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணி சாலை மறியல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் தளபதியோட அவங்க அப்பா வந்து இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, சாலை மறியல் பொதுமக்களை இடையூறாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அதனால படம் ரிலீஸ் ஆகும், நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னார் தலைவர் அவர். உடனே படம் 2 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆயிடுச்சு படம். இப்போ மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது காவலன், எல்லாரும் தெரிஞ்ச படம். ஓகே. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம் அது. சிறப்பு. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாளைய தீர்ப்புல அவர் மேல வச்ச விமர்சனம் தெரியும். அதே அவர் ஒரு பத்திரிகையில வந்து அவ்வளவு விமர்சிச்சு எழுதியிருந்தாங்க. அதே அட்டை பேப்பர்ல வந்து அவரோட புகைப்படத்துக்காக அவங்க நின்னதெல்லாமே நம்மளுக்கு அந்த கதைகள்லாம் நம்மளுக்கு தெரியும் பொழுது. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த இவ்வளவு நாள் டிராவல், படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு, பழைய விமர்சனங்கள் நிறைய விமர்சனங்கள் உள்ளாயிருக்கு, சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. என்னைக்காவது ஒரு தருணத்துல சரவணன் அவர்கள் நம்ம பயணிச்சிட்டு இருக்க கரெக்டான பாதை தானே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? உங்க கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி உங்களை ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க? அவங்க ஏதாவது ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க பயணிக்கும் பொழுது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? நிறைய விமர்சனங்கள் எனக்கு வந்தது லைஃப்ல. என்னன்னா அவரோட ரசிகர் மன்றம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட பதிவேன் வந்து 5901 நம்பர் பதிவேன். அப்பெல்லாம் ரசிகர் மன்றம் போர்டு ஓப்பன் பண்ணா நம்பர் 25 பேர் நம்பர் சேர்த்து 5901 நம்பரோட பதிவேன். நாங்கள் அப்போ ஆரம்பிக்கும் போது ஜெராக்ஸ் பேப்பர் சொன்னால ரூ. 1 ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், நியூ இயர், தீபாவளி வாழ்த்து அது மாதிரிலாம் ரூ. 1 ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து அதை ஒரு 50 பேப்பர் எடுத்து வீடு ஓட்டுவோம். எங்கள் பேர் மட்டும் தான் தலைவர் சீட்டில் அந்த ஸ்டிக்கர் மாரி ஓட்டிட்டு ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து ஓட்டுவோம். அப்படியே எங்களுக்கு பயணம் போயிருந்தது. அவர் மேலே இருக்க லவ் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது இவர் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து எனக்கு இத்தனை வருஷமா ட்ராவல் பண்ணும்போது இவர் கட்சி ஆரம்பிப்பார், முதலமைச்சராக ஆவார், நானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன், உண்மையிலே தெரியாது. ஆனால் இருந்தால் ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கணுன்றதை மட்டும் நம்பினேன். உண்மையாக இருந்தேன். அன்னைக்கு இந்த இடத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கேன்.
எல்லாமே காரணம் தளபதி அவர்கள் தான். கண்டிப்பா. லைஃப்ல மறக்க முடியாது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ டார்ச்சர் நிறைய அனுபவிச்சேன் லைஃப்ல. இந்த 31 வருஷத்துல நிறைய அனுபவிச்சுட்டேன். பல விமர்சனம் தப்பே செய்யாதவர்களுக்கு ஒரு தப்பு உருவாக்கவே என்கிட்ட சொல்லுவாங்க. ம், ம். இந்த தப்பு செய்ய தெரியாது, இருந்தாலும் தப்பு நீ தான் செஞ்சன்ற மாதிரி அந்த அளவுக்குலாம் அசிங்கப்பட்டிருக்கான் இந்த 31 வருஷத்துல. ம். அதெல்லாம் மீறி நீ சட்டமன்றத்துல போய் நான் உட்காரும் போது ஈசிஆர் சரவணன் நான் அப்படின்னு சொல்லும்போது அது அப்படி அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது வீண் போல. அதே போல எல்லாருமே இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருமே மகளிர் ஆகட்டும், தொண்டர்களாகட்டும், எல்லாருமே வருங்காலத்துல நல்ல நிலைமைக்கு வருவாங்க. வார்டு நம்பரா வருவாங்க, நகராட்சி மன்ற தலைவரா வருவாங்க, வார்டு உறுப்பினரா வருவாங்க. எல்லா லெவல்லையும் வரதுக்கான எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கும் இருக்குன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். அதான் உங்களோட வெற்றியும் உங்களோட எதிர்காலம் மட்டும் யோசிக்காம அவங்களோட எதிர்காலம் சேர்ந்து யோசிக்கிறனாலதான் நீங்க இப்ப தாவேக்கால இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க. இப்போ நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எம்எல்ஏன்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி அவர்களோட அண்ணன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அஜித்குமார் அவர்களோட அண்ணன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த போஸ்டர்ஸோட அந்த ஃபைட்லாம் வந்திருக்கும், அந்த இடம், அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறப்ப எப்படின்னு இருக்கு? நிறைய இருக்கு. தீனா படம் வருஷம்லாம் அது அவ்வளோ பிரச்சனை. பகவதி படம் வருஷம் நிறைய பிரச்சனை தான். வில்லனும் பகவதியும் எதிர்த்தது தேட்டர் தியாகராஜா ஜெயந்த் தேட்டர்ல வரதும் நிறைய பேர் இருந்தாலும் எங்களோட நண்பர்கள் வட்டாரம் பெருசு அப்படின்னும் போது எல்லாரும் நாங்க பேசி நாங்க தீர்த்துப்போம். இது வந்தலாம் வாடா அப்படின்ற மாதிரி கூட்டுப்போம். அவங்க ஃபங்க்ஷன் நாங்க போவோம், எங்க ஃபங்க்ஷன் அப்படி ஒரு நாங்க ஒரு பாண்டிங்லேயே இருந்தனால எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததில்லை. மற்ற ஊர்ல இப்பதான் இந்த ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சண்டை வாடுற ஒரே பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி சண்டை நடக்கல. எங்க ஊர்ல நாங்க இருக்கிற ஊர்ல எல்லா ரசிகர் மன்ற எல்லா நடிகரோட தலைவர், மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர் எல்லாருமே எங்க சரௌண்டிங்ல தொகுதியில நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்க அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிக்கும் போய் கலந்துப்போம். எல்லாம் மச்சான் போ மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஒரு பாணியிலே இருந்தனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்தது கிடையாது எப்பயுமே. அதனால ஒத்துமையா தான் இருப்போம். அவங்க படத்துக்கு நாங்க போறது, எங்க படத்துக்கு அவங்க வருது, அப்படிதான் ரெகுலராகவே போச்சு. இப்ப நம்ம தலைவர் எனக்கு இப்போ எலெக்ஷன்ல நிற்கும் போது கூட ஓட்டு போட சொல்ல கூட அதிக பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அஜித் சார் ரசிகர் மன்றத்துல இருந்து சரி. இப்போ இடையில இது ஒரு சின்ன இது இந்த சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லிதான் ஆகணும். இப்போ அஜித் சாரோட அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. அவர் வந்து ஃபாரின்ல இருந்தாரு, வரத்துக்கு லேட் ஆச்சு. உடனடியாக தகவல் வந்தோன்னே அந்த தொகுதியோட எம்எல்ஏன்றதால நான் உடனே ஃபர்ஸ்ட் ஆளா நான் போயிட்டேன். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகிட்ட யாரெல்லாம் வரணும், இந்த கார்பரேஷனா யாரெல்லாம் போய் ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க, எம்எல்ஏஸ் வருவாங்க, மினிஸ்டர் வருவாங்க, அதெல்லாம் டெத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிக்க வருவாங்கன்றதுக்கோசம் இமீடியட்டாக போயிட்டு அங்கே எல்லாம் கார்பரேஷனை சொல்லி உடனே க்ளீன் பண்ண சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு தேவையான டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். சுரேஷ் சந்திரா அவர் மேனேஜர் மூலியமா எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவர் அஜித் சாரும் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல சொல்லியிருக்காரு. சுரேஷ் சந்திரா சார் எல்லாமே கூட இருந்து பண்ணு. உடனே நம்ம சுழையில் உள்ள தாசில்தார்கிட்ட சொல்லி இமீடியட்டா பேச வச்சு இமீடியட்டா நன்றி தெரிவிச்சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் ஒரு ரசிகர் மன்றமா ஆப்போசிட்டா இருந்து பயணிச்சு இன்னைக்கு வந்து ஒரு விஷயமா ஒரு விதத்துல நான் அந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது. நண்பருக்கு ஒண்ணுன்னா நண்பன் தான் வருவான் அப்படின்ற மாதிரி அவங்களோட தளபதியா நீங்க போய் அங்க நின்னது எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியா. காரணம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா தூக்கத்துல எழுப்பி உங்க வளர்ச்சிக்கு யாரு காரணம் கேட்டா கூட எனக்கு அவர் தான் சொல்லுவேன். கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு அண்ணன் முதல்வர் விஜய் அவர்களா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் அமைச்சர் என் ஆனந்த் சாரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே உங்களை பார்த்தே பொறாமப்பட்டிருக்காங்க. தாவேக்கால எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு தொகுதிகள் இருக்கு, யாருமே பண்ணாத இந்த சோழியனூரில் போனா மட்டும் அதிகமான நிகழ்ச்சிகள் நடக்கும், மக்களுக்கு நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னொரு இது வச்சிருக்காங்கண்ணே, இந்த மனுஷனுக்கு எங்க இருந்தா காசு வருது, இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உங்க மேல பொறாமையும் இருக்கு, உங்க மேல ஒரு சர்ச்சையும் இருக்கு. அதுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் சொல்றேன்னா இந்த தொகுதியில நிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தாரு தலைவர் அவர்கள் கொடுத்தாரு, பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்தாங்க. தலைவரை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரா, என்னப்பா பெரிய தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி எல்லாரும் ஈஸியா வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ பெரிய தொகுதி ஜெயிச்சு வந்துருவியான்னு கேட்கும் போது கண்டிப்பா ஜெயிச்சு வரேன்னா நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் போய் பார்க்கும்போது அவர் கட்டி பிடிச்சி, ஆனா இது மாதிரி ஜெயிச்சு வரேண்ணா, ஜெயிச்சுட்டு வரணும்டா சார் நம்பி கொடுத்த ஜெயிச்சு வர வந்துடுறேண்ணா, நம்பிக்கையோட தான் வந்தேன். ஆனா நிறைய விமர்சனங்கள் எனக்கு ஆப்போசிட்டா நின்னவங்க 2 பேர் வந்து ரொம்ப இவன் சின்ன பையன் வேண்டாம் ஒரு ஆளை, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி என்ன ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஒரு சில பேர் நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளே, நம்ம கூட டிராவல் பண்றவங்களே இவரெல்லாம் எங்க தோத்துறப்ப விமர்சனமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மீறி இங்க உட்காந்துட்டு இருக்காங்களே இவங்க நண்பர்கள் எல்லாரும் தொண்டர்கள்லாம் வந்து எனக்கு ஊக்க வச்சு, அதுக்கான எலெக்ஷன்னா சாதாரணமாக நிறைய செலவாகும். எலெக்ஷனோட செலவு பார்த்தா 40 லட்ச ரூபா பண்ணணும். அப்படிலாம் இருக்கும்போது நான் இங்கே இருக்கவங்க யாருக்குமே ஒரு ரூபா பணம் கொடுக்கல. அங்கே உட்காந்து தொண்டர்களுக்கு யாருக்கும் 1 ரூபா பணம் கொடுக்கல. இந்த இடத்துக்கு இந்த டைம்ல நம்ம நாராயணன் இருக்காரு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர். அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு இந்த இடத்துல போனோம்பான்னு சொன்னாருன்னா இமீடியட்டா காலையில வாட்ஸ்அப்ல குரூப்ல தான் மெசேஜ் போடுவோம். ஆனால் மற்ற கட்சியிலலாம் நாளைக்கு வேட்பாளர் அந்த இடத்துக்கு போறாருன்னா அந்த அக்கௌண்ட் 2 லட்சம், இந்த அக்கௌண்ட் 2 லட்சம் போகும். போயிட்டு அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே தாளம் மாலை கீழே கிரேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் வந்துடுவாரு, மாலை போட்டு பட்டாசு வச்சுட்டு
நன்றி வாக்குகளை சேகரிச்சுட்டு வந்துடுவார். ஆனால் நான் ஒரு ரூபா தரல. எல்லாருமே அவங்க சொந்த பணத்தில் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, உங்கள் அக்காங்களாம் இருக்கிறதுனால சொல்கிறேன், நம்ம தம்பி, நம்ம அண்ணனுங்களாம் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களோட பழப்பு. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கோசம் வந்து எனக்கோசம் இல்லை, தலைவர் முதலமைச்சர் ஆகணும், அண்ணனும் எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் முழுமையாக ஒர்க் பண்ணாங்க. எனக்கு எல்லாருமே வாழ்க்கையில் மறக்க நிறைய இடத்துல நான் கண்ணு கலங்கியிருக்கேன். ஆனால் அவங்ககிட்ட காமிச்சிக்க முடியாது சில இடத்துல. ஏன்னா பப்ளிக்காக நம்ம வணக்கம் வச்சுட்டு ஓட்டு கேட்கும்போது நான் இடத்துல உணர்ந்திருக்கேன் சில இடத்துலலாம். அந்த விஷயத்துல வந்து அதான் சொல்றேன், ஒரு ரூபா பணம் தரல, இருந்தாலும் எனக்கோசம் முழு செலவும் ஏற்று இன்னைக்கு நான் ஜெயிக்க வச்சு உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி ஃபுல்லா நன்றிகள் தான். ஆமா, சாதாரண விஷயம் இல்லைங்க. 2 பேர் பெரிய ஜாம்பவான். ஒரு 10 வருஷம் இருந்தாரு, ஒருத்தர் 5 வருஷம் ஆண்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்கள போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கும் போது நம்மளுக்கு கேவலமா நினைச்சவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை தமிழ்நாட்டிலேயே தமிழக வெற்றி கழகத்துல அதிக வாக்கு வாங்கினது நம்ம தான். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 2வது இடத்துல எடப்பாடி அவர்களும் 2வது இடத்துல வாங்கியிருக்கேன்னா, அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விசில் சின்னத்தை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் தான் முதல் இடத்துல வந்திருப்பேன். அங்கே பொட்டி சின்னம் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆமாம், டிவி பொட்டி சின்னம் கொடுத்தாலும் 2வது இடத்துக்கு இன்னைக்கு வேற சட்டமன்றத்தில் வர அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சேன்னு சொன்னார். என் மனசு சொல்லி நினச்சி நாங்கள் விசில் சின்னம் கொடுத்துருக்கணும், நான் தான் முதல் இடத்துல வந்திருப்பேன், நான் மனசு சொல்லியே பேசிக்கினேன். அது போல இருக்கு. அதுக்கு தகுதியானவரும் கூட தானே நீங்க. ஆனா இவ்வளோ நீங்க எல்லாருமே யாரை பார்த்தாலும் எல்லளவு கோவப்பட்டது இல்லை. ஒருவேளை நண்பர்கள்ட்ட அது பட்டிருக்கலாம், அது நிகழ்ச்சியின் காரணமாக நீங்க நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய நடக்கும். ஆனா அதையும் தாங்கிட்டு தான் உங்களோட பயணிச்சிட்டு இருக்காங்க, அது நட்புன்றது. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தளபதி அவர்களுக்காக எங்கேயாவது மனம் உடைஞ்சது உண்டா? இந்த இன்சிடென்ட் தம்பி, இதை நான் மறக்கவே முடியாது, என் வாழ்க்கையில அண்ணனுக்காக நான் ரொம்ப மனம் முடிஞ்சு அழுதுருக்கேன் அப்படின்னா அதை தருணம் ஷேர் பண்ணலாமா உங்களுக்கு? ஓகேனா? நிறைய இடத்துல மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே. நிறைய இடத்துல அழுதும் இருக்கு அந்த இடத்துல. சில இடத்துல எல்லாம் அதான் அந்த கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு, சூறாவளி பிரச்சனை போயிட்டு இருக்காரு. நாங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல இந்த மாதிரி சம்பவம் போது ஒன்றும் தாங்க முடியல, யாராலும் தாங்க முடியல. அது எல்லாருக்கும் மன வருத்தம் தான். அப்புறம் அவர் சினிமா வாழ்க்கையில படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும் இருக்கும், அது திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கான எல்லாத்தையும் நாங்கள் பண்ணியிருப்போம். இப்போ தலைவா படம் எடுத்தீங்கன்னு எல்லா தேட்டர்லையும் நல்ல அலங்காரம்லாம் பண்ணியிருந்தோம். படம் ரிலீஸே ஆகலை. இங்கேருந்து போய் நாங்கள் பெங்களூர்ல போய் படம் பார்த்துட்டு வரோம். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து இத்தனை வருஷம் தலைவர் கோசம் உழைச்சி அவரோட படத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து அவரோட படத்தை நாங்கள் இங்கே பார்க்க முடியல. பெங்களூர்ல போய் படம் பார்த்துட்டு வர அளவுக்கு நிலைமை உண்டாக்குனாங்க அன்னைக்கு அந்த ஆட்சியாளர்கள். டைம் டு லீடர் என்ற ஒரே வார்த்தைக்கோசம் எங்களை வந்து அன்னைக்கு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இன்னைக்கு அதே டைம் டு லீடர்னா என்ன வேணா நாங்கள் போறதுக்கான அங்கீகாரம் உருவாக்கி வச்சிருக்கோம். எல்லாமே நம்பிக்கை தான். தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. இன்னி வரையும் அவர் வந்து அமைதி தான் அவரை வந்து வெற்றியை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு, முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அது எப்பயுமே அது வீண் போகாதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நீங்க வெற்றி அடைஞ்சது ஒரு கொண்டாட்டமும் ஒரு ஆனந்த கண்ணீரும் வந்துச்சுல்ல. எங்களுக்கு அதை விட அதிகமா நம்ம அண்ணன் வந்து முதல்வர் பதவி ஏற்கும் பொழுது அதை காட்டினதா அண்ணன்கள் சொன்னாங்க. அது உண்மையா? ஓகே. இல்லண்ணா, என்னதான் இருந்தாலும் நம்மளோட வெற்றின்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அதை தாண்டி நீங்க அண்ணனை அதை சொல்றேன், இது வந்து லவ் இல்லைண்ணே, ஒரு வெறி அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். ஏன் அந்த அளவுக்கு அதை ஒரு கொண்டாட்டம்? ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ண போறாங்க தலைவர் அவர்களுக்கு. இவருக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். இது மாதிரி சோபால போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஜோசப் விஜய் என்னும் நாடு தலைவர் அவர் சொல்லும் போதே கண்ணு கலையிட்டேன். ஒன்றும் அழகா எனக்கு. ஏன்னா இதுக்கு தானே நம்ம கஷ்டப்பட்டோம். நான் எப்பயுமே இந்த களத்தில் இறங்கும்போது நான் ஜெயிக்கிறோனோ தோக்குறோனோ அது அப்புறப்பட்ட வச்சுனேன். என் தலைவர் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், அந்த இதில் நான் வந்து முழுமையா இருந்தேன். ஓகே. அன்னைக்கு அந்த மாதிரி தலைவர் அந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது ஒரு கண்ணு கலையின அந்த ஒரு வார்த்தைக்கு தானே. ஏன்னா அந்த 8 நாள் நாங்கள் 108 இடம் ஜெயிச்சு எங்களால் முதலமைச்சர் ஆக முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டோம். இந்த 8 நாள் எங்களுக்கு ஒரே மன உளைச்சல்னா என்ன நடக்குமே ஏது நடக்குமே அந்த ஒரு வார்த்தையே எங்களுக்கு வந்து தினந்தோறும் எங்களுக்கே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அந்த விஷயம். அதனால அந்த மாற்று கட்சியினர்கள் அவங்கலாம் வந்து இணைந்த தொல் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ்ல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இணையும் போது இவங்களுக்கு பலமாயிடுச்சு. ஆனா எங்க தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே சொன்னாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரு. அதுக்கான அடையாளம் இதை இன்னைக்கு சொல்லிட்டு இருப்போம். 60 வருஷமா காங்கிரஸ்ல வந்து அமைச்சரவை பதவியில இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் மூலியமாக இன்னைக்கு அமைச்சரவை பதவியில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குரிய பிறந்த நாள் உங்களோட வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணனுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் ஒன்றியம் நகரம் பகுதி வட்டம் மற்றும் சார்பு அணி மகளிர் அணி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா இன்று போல் என்று நலமுடன் வாழ்க. இந்த ஆண்டு முதலமைச்சர் ஆண்டாக நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆண்டு மட்டும் முதலமைச்சர் ஆண்டாக கொண்டாடாம இனி வரங்க எல்லா காலங்களையும் நீங்கள் தான் முதலமைச்சர் என்று இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
நீங்க வந்துருங்க, இதோட விட முடியாதுங்க. கேக் கட்டிங்கோட இருக்கு. பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் தளபதி கச்சேரி இந்த ஷோல தான் ஈஸியா சரவணன் முன்னிலையில இந்த கேக் கட்டிங் நடக்குது. ஆனா நீங்களே கட் பண்ணி எஸ் சிஎம் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். இங்கிருந்து அண்ணன் நண்பர்களும் மேல வரலாம். வாங்க, அண்ணனோட நிழலா இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாரும் வாங்க, தயவு செஞ்சு. Happy birthday, CM sir.